மிருகசிருஷம் நட்சத்திரம் ஒரு தேடலை நோக்கின நட்சத்திரம். ஆனா அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்கள இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு பிளேஃபுல்லான பர்சன். ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்க கூட இருக்கிறது ஜாலியா இருக்கும். நட்சத்திர டிடி யாருன்னா இவங்களுக்கு சோமா, சந்திர பகவானோட ஒரு ஆஸ்பெக்ட் தான் சோமா. இந்த சோமான்ற ஆஸ்பெக்ட் என்னன்னா கையில வந்து அந்த அமிர்தத்தை வச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு வெர்ஷன் ஆஃப் சந்திர பகவான் தான் இந்த சோமா. அண்ட் மிருகசிருஷம் ரிஷபம்லயும் வருது, மிதுனம்லயும் வருது. இவங்க வந்து முதல்ல ஒரு ஜாப்னு போவாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வரும் ஒருவேளை இது எனக்கு கரெக்டான ஜாப் இல்லையோ அப்படின்னு வேற ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி இவங்களுக்கு இருக்கிற ஒரு மனக்குமரல் என்னன்னா, என்னை எல்லாரும் வந்து ரொம்ப சாஃப்ட்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அது பிடிக்காது. இவங்களுக்கு வந்து they want that kind of ஒரு recognition they deserve. ஸோ இவங்க லைஃபுக்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிருகசிருஷம் நட்சத்திரம். மிருகசிருஷம் நட்சத்திரம் ஒரு தேடலை நோக்கின நட்சத்திரம். நான் ஒரு குறிக்கோள் வைக்கிறேன், எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீமை நான் சேஸ் பண்ணி போறேன் அப்படின்னு சொல்ற நட்சத்திரம் தான் மிருகசிருஷம். அண்ட் மிருகசிருஷம் ரிஷபம்லயும் வருது, மிதுனம்லயும் வருது. ரிஷபம்ல வரும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஃபேமிலிக்கான விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மிதுனம்ல வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றது, லைக் நிறைய விஷயம் அனுபவிக்கிறது, என்ஜாய் பண்றது, அண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது, செல்ஃப் டெவலப்மெண்ட், இதெல்லாமே வந்து மிதுனம்ல வரும்போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். சரி, ஒருத்தங்க மிருகசிருஷம் அவங்கள நீங்க பாக்குறீங்க, அவங்கள நீங்க பார்த்ததும் உங்க மனசுல ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? அவங்கள பார்த்ததும் என்னன்னு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, அவங்க ரொம்ப சார்மிங்கா இருக்காங்களே, அவங்க ரொம்ப அவங்க ஏஜை விட கம்மியான வயசு மாதிரி தெரியுறாங்களே அப்படின்றது உங்களுக்கு தோணும். ப்ராமினென்டான ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் இருக்கே, அவங்க ஐப்ரோஸ் ஒரு ஹைலைட்டாவே இருக்கும், நல்ல ப்ராமினென்டா, அதாவது இப்படிதான் இருக்கும்னு இல்லை, ஆனா அவங்கள பார்க்கும்போது நீங்க அதை கண்டிப்பா அவங்க கிட்ட அவங்க ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் நோட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, அவங்க தேர் ஃபேஸ், தேர் ஆஸ் அ கம்ப்ளீட் பர்சன் தேர் இஸ் சம் அட்ராக்ஷன் இன் தெம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் அவங்க ஃபேஸ்ல. ஸோ அது எந்த விதமான எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்ட் எக்ஸ்பிரஷன் வேற கொடுக்கும். நீங்க அவங்க கூட இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்களை நோட் பண்ணீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் தெரியும் உங்களுக்கு, லைக் அட் டைம்ஸ் அதை நீங்க நல்லா கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்க ஒரு புது இடத்துக்கு போறாங்கனாலே அந்த கன்ஃபியூஸ்ட் எக்ஸ்பிரஷன் அவங்க கிட்ட வரும். இங்க என்ன பண்றது நம்ம அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வரும்ல, அது அதிகமா காட்டுவாங்க. சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல போய் என்ரோல் பண்ணுங்க. அண்ட் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜெம் ஸ்டோன் கிஃப்ட் வச்சிருக்கோம். ராசி கற்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம், ஒருத்தவங்க பார்க்கும்போது மிருகசிருஷமா இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்கள இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு பிளேஃபுல்லான பர்சன். ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்க கூட இருக்கிறது ஜாலியா இருக்கும். அட் த சேம் டைம் இன்டெலிஜென்ட். இந்த ஜாலியா இருந்துட்டு நல்ல டைம் பாஸ் பண்ணிட்டு ஆனாலும் அவங்க காரியத்தை முடிப்பாங்க பாருங்க, இவங்க தான் அது. ஸோ தே ஆர் பிளேஃபுல் பட் அட் த சேம் டைம் ஸ்மார்ட். அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு மனசுல ஏதாவது இருக்கிறத வந்து தேடி பிடிச்சாவது அதை கண்டுபிடிப்பாங்க. நான் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சில கடையா தேடிட்டு எனக்கு கடைசியில இது அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சது, நான் அங்க போய் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் தெரிஞ்சுட்டே இருக்கும். அது எதுல வேணாலும் இருக்கலாம், இவங்க பேசுற விதத்துலயா இருக்கலாம், இல்ல இவங்க ட்ரெஸ் பண்ற ஸ்டைல்லயா இருக்கலாம், ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இவங்களை யூனிக்கா காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதனாலே இவங்க இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் இவங்களுக்கு தெரியும், அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓ, இந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்பா, அதனால எனக்கு அந்த பொண்ணை நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த பையன் இந்த மாதிரி பேசுவான், ஸோ அதனால எனக்கு நல்லா தெரியும், நல்லா பேசுற பையன், அந்த மாதிரி தேர் இஸ் லைக் சம் யூனிக் நேச்சர் விச் தே மெயின்டைன். அதை வச்சு அவங்கள மீதி பேருக்கு நல்லா தெரியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தேர் வுட் பி நோ ரீசன் ஃபார் இட், ஈவன் லைக்கிங் பீப்புள். இவங்களை பிடிச்சிருக்கு, இவங்களை பிடிக்கல அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு எந்த ரீசனுமே இல்லாம அது தோணும். அதுவும் இவங்க கிட்ட இருக்கு.
சரி, இப்போ கண்டினியூ பண்ணி அவங்களோட அந்த தேடல் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வருதுன்னா அவங்களோட சிம்பிள்ல இருந்து வருது. சோ மிருகசீரிஷம் நட்சத்திரமோட சிம்பிள் என்னன்னா டியர், அந்த மான், முக்கியமா மானோட தலைப்பகுதி. சரி, ஒரு மான் பாத்தீங்கன்னா கூட்டமா மேயும். அது எங்க மேயலாம்னு சொல்லிட்டு அதை தேடிட்டே இருக்கும், அதை பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் கூட இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்கன்னு அதையும் தேடிட்டே போய் பார்க்கும். இது ஒரு மான் பண்ணும் இல்லையா, அந்த தேடல். அதனாலதான் அந்த மான் தேடிட்டு இருக்க மாதிரி அதோட ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் நிலவும், தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சோ அந்த தேடல் இவங்க லைஃப்லயும் இருக்கு. சுத்தி பாக்குறது, இவங்களை ஏதாவது ஒரு புது இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு லுக் அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சிடும். அதுதான் முன்னாடியும் சொன்னோம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு இன்டிசிசிவ்னஸ் வந்துடும். இது பண்ணலாம் நினைச்சேன், இப்ப இது பண்ணலாமா, வேற ஏதாவது பண்ணலாமா, அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன். அண்ட் பேசிக்லி தே ஆர் வெரி சாஃப்ட் பீப்புள். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்ன்னு சொல்லும் போதுதான் அவங்களோட நட்சத்திர அனிமல், எதுன்னா அவங்களோட நட்சத்திர அனிமல் ஃபீமேல் ஸ்னேக். எல்லாருமே பாம்புன்னு சொல்லும் போது பயப்படுவோம் இல்லையா? ஆக்சுவலி நீங்க பாம்பு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஸ்லைமியான ஒரு நார்மலான கிரியேச்சர். அந்த பாம்புக்கு விஷம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் எல்லாரும் பயப்படுறாங்க. அதே யோசிச்சு பாருங்க, அந்த பாம்புக்கு விஷம்னு எதுவுமே இல்லைன்னா அது இது என்னது, இது ஒரு சின்ன கிரியேச்சர் தானே, இது ஒரு சின்ன அனிமல், அது பாட்டும் நீட்டமா இருக்கு, அதுல எதுவுமே பெருசா எதுவுமே இல்லையே, நம்ம பாட்டும் அதை அடிச்சு போட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரிதான் இருந்திருப்பாங்க. அந்த பாம்புக்கு அந்த விஷம்ன்ற அந்த தன்மை இல்லைன்னா. ஸோ பேசிக்லி மிருகசீரிஷம் பீப்புள் ஆர் ஆல்சோ they are very soft. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். ஆனா அங்க என்ன இருக்கு, அங்க அந்த வீணுமும் இருக்கு. அங்க அந்த பாம்பு மாதிரிதான், பாம்பு சாஃப்டா தான் இருக்கும். ஆனா நீங்க பாம்பு சாஃப்டா இருக்குன்னு போய் சும்மா சீண்டிட்டு இருந்தீங்கன்னா குத்திடும். ஸோ சிமிலர்லி தே ஆர் லைக் அவங்க கிட்ட யாரும் பிரச்சனை வச்சுக்கலாம், அவங்க யாருக்கிட்டயும் போய் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட நீங்க பிரச்சனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தென் இவங்களோட அந்த அதர் சைட் ஆஃப் மார்ஷியன் மென்டாலிட்டி. ஏன்னா இவங்களோட அந்த ஆதிபத்திய கிரகம் எது, செவ்வாய். ஸோ செவ்வாயோட அந்த ஃபைட்டிங் மென்டாலிட்டி அப்பதான் வரும். ஒரு பாம்பு சண்டை போடும்போது எப்படி சீறி பாஞ்சு சண்டை போடும், அது உங்களுக்கு அப்பதான் தெரியும். நீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தே ஆர் வெரி சாஃப்ட் பீயிங்ஸ். அவங்க அதே மாதிரி இருக்கிறதுக்கு தான், கைண்டா இருக்கிறதுக்கு தான் அவங்க அப்படிதான் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சரிங்களா? தட் இஸ் தட். சரி, இப்ப அடுத்தது பார்க்கணும்னா அவங்களோட நட்சத்திர டிடி, அதாவது அந்த நட்சத்திரமுக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க, ஒரு காட் இருப்பாங்கல்ல, அந்த நட்சத்திர டிடி யாருன்னா இவங்களுக்கு சோமா. சோமா தான் அவங்க நட்சத்திர டிடி. சோமான்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சந்திரன், சந்திர பகவானோட ஒரு ஆஸ்பெக்ட் தான் சோமா. இந்த சோமான்ற ஆஸ்பெக்ட் என்னன்னா கையில அந்த அமிர்தத்தை வச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு வேர்ஷன் ஆஃப் சந்திர பகவான் தான் இந்த சோமா. சோ அப்போ சோமா கிட்ட என்ன இருக்குன்னா அந்த அமிர்தம் இருக்கு. அதுதான், அதை குடிச்சா ஒருத்தங்களுக்கு அழியா நிலை வந்துடும், இரவா நிலை வந்துடும் அந்த அமிர்தம் குடிச்சாங்கன்னா. ஸோ சிமிலர்லி பாத்தீங்கன்னா இவங்களோட நேச்சர்ல இவங்களுக்கு, ஏன்னா அமிர்தம் இட்ஸ் லிக்விட் திங் இல்லையா, அந்த அமிர்தம் குடிச்சிங்கன்னா பிறவா நிலை, லைக் அழியா நிலை, இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லிக்விட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி காஃபி குடிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல அடிக்கடி டீ குடிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல அடிக்கடி ஜூஸ் குடிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல சம்டைம்ஸ் தே ஆல்சோ லைக் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அண்ட் தே லைக் டு டூ இட் ஃபார் என்ஜாய்மெண்ட். எனக்கு இது குடிக்கணும்னு தோணுது, நான் இது போய் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லைக் தே ஜஸ்ட் கோ. இப்போ அவங்க ட்ரிங்க்ஸ் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னா கூட தே ட்ரிங்க், லைக் எனக்கு காஃபி குடிக்கணும், டெய்லி என்னால காஃபி குடிக்காம இருக்க முடியாதுன்னா சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவங்க. இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி எனி டைப் ஆஃப் ட்ரிங்க். ஆனா இவங்களுக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறது பிடிக்கும். ஸோ தட்ஸ் அகெயின் இஃப் யூ சி தட் ஷுடன்ட் கோ டு த லிமிட் ஆஃப் இன்டெலிஜென்ட் இல்லையா, இன்டெல்ஜிங் லெவலுக்கு போகக்கூடாது. அண்ட் இவங்களுக்கு என்னன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த எதற்கு ட்ரிங்க் பண்றாங்களோ அது அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இல்லாத வரைக்கும் இட் இஸ் குட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுவே லிக்கரா இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் லைக் சம்திங் டிஃபிகல்ட் ஃபார் தெம். ஓகே, இதே மாதிரி இப்போ மிருகசீரிஷம்ல பிறந்த செலிபிரிட்டிஸ் யாரு, நம்ம செலிபிரிட்டிஸும் கலந்து பார்ப்போம் இல்லையா. இப்போ மிருகசீரிஷம்ல பிறந்த செலிபிரிட்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா சரன்.
ஸோ உங்களுக்கு ஸ்ரேயா நல்லாவே தெரியும், அவங்க நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க, தமிழ்ல நடிச்சிருக்காங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நடிச்சிருக்காங்க, அண்ட் பாலிவுட்லயுமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரேயா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல அவங்களோட ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் தே ஆர் வெரி ப்ராமினென்ட் அண்ட் ப்ராமினென்ட்டா அழகான ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க பாடியுமே நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அட்ராக்டிவ்னஸ் அவங்க கிட்ட. கம்பேர்ட் டு அதர் ஹீரோயின்ஸ் யூ கேன் டெல் தட் ஸ்ரேயா இஸ் டெஃபினெட்லி அட்ராக்டிவ் இல்லையா? ஸோ அந்த அட்ராக்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா மீதி அவங்க என்னதான் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆன அந்த டைம்ல மீதி ஹீரோயின்ஸ்க்கும் அவங்களுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த இனிஷியலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில பாட்டு மூலமாக தான் ஃபேமஸ் ஆனாங்க. அந்த பாட்டில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரீமா ரொம்பவே நல்ல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அண்ட் ஷீ லைக் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு செட் ஆஃப் மூவிஸ்ல வந்து அந்த பாவாடை தாவணி ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருப்பாங்க. மீதி ஹீரோயின்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய மூவிஸ்ல வந்து இவங்க அந்த பாவாடை தாவணி கட்டிட்டு வர, ரஜினி கூட நடிச்ச சிவாஜி மூவிலையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த பாவாடை தாவணியில வருவாங்க. அண்ட் ஷீ ஃபோக்கஸஸ் ஆன் அவர் டான்ஸ், அந்த டான்ஸ் ஸ்கில் எக்ஸ்ட்ராவா அந்த ட்ரெடிஷனல் டான்ஸ் ஸ்கில்ஸ் அவங்க காட்டுவாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் ஐ டோல்ட். மீதி பேரை விட நம்ம தனித்துவமா காட்டணும் அப்படின்னு இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம த அதர் செலிபிரிட்டி யாருன்னா பிவி ராமன், ஒரு இஸ் அ ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் அண்ட் அவரோட ரைட்டிங்ஸ்க்கு ரொம்பவே வந்து பேர் போனவர். அண்ட் தட்ஸ் அகெயின் அ நேச்சர் ஆஃப் திஸ் நட்சத்திரா பிகாஸ் தே ஆர் நோன் ஃபார் தேர் கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவான விஷயங்கள் வந்து இவங்க போகும்போது அவங்களுக்கு இன்னுமே நல்லது. அப்போ கண்டினியூட் வித் இப்போ அடுத்தது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்னா, ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது they are very different in choosing relationship. ஸோ சில பல உண்மைகள்லாம் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ மிருகசிரிஷம் ப்ளீஸ் இக்னோர் இஃப் யூ லைக் இஃப் யூ ஃபீல் இதெல்லாம் ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் forgive me for that. பட் இவங்க ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ற விதமே எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒருத்தங்களை பிடிக்கும், ரேண்டமா காலேஜ்ல பார்த்துருப்பாங்க இல்லை ஆஃபீஸ்ல பார்த்துருப்பாங்க, ஒருத்தங்களை பிடிக்கும், ஆனா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேச மாட்டாங்க. இவங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போய் இன்ட்ரோலாம் ஆக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஆன்லைன் ஹிஸ்டரி என்னென்ன, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, அவங்க இதுல என்ன பண்ணிருக்காங்க, அதுல என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்க, நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு முதற்கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. ஓகேயா? அதெல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்லைன்ல அவங்க மேட்ரிமோனில ஒரு அலையன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா கூட இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்க அந்த பர்சன் பத்தி ஃபுல்லா ஆன்லைன்ல தேடிட்டு இவங்க எப்படி அப்படின்றத ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் இவங்க அவங்க கிட்ட பேசவே செய்வாங்க. அண்ட் இது முக்கியமா யாருக்குன்னா வீனஸ், சுக்ரன் மிருகசிரிஷம்ல இருக்குன்னா அவங்க தான் இதை இன்னும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. சந்திரன் மிருகசிரிஷம்ல இருக்கும்போது திஸ் கேன் பி அப்ளைட் பார்ஷியலி. சந்திரன் மிருகசிரிஷம்ல இருக்கு, என்னோட ராசி வந்து ராசி நட்சத்திரம் மிருகசிரிஷம், இது எனக்கு ஃபுல்லா அப்ளிகபிள் ஆகலன்னு சொல்லாதீங்க, பிகாஸ் இட்ஸ் பார்ஷியல் ஃபார் யூ. சுக்ரன் மிருகசிரிஷம்ல இருக்கும்போது பர்ஃபெக்டா அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேயா? ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் அ பார்ஷியல் ஸ்டாக்கிங் டூ, அதுவும் இருக்கு. அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ஹார்ம்லெஸ். ஏன்னா ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ திஸ் இஸ் ஃபைன். பட் அதுதான் இவங்களோட ஒரு சூஸிங் வேயாவே இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்றதே இப்படிதான் இருக்கும். அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஸோ இவங்க ரொம்ப இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து தேல் ஹாவ் லைக் த பீக் இன்ட்ரெஸ்ட். இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த பீக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்ஸ் when they get into the relationship இல்ல மேரேஜ் போன அப்புறம் அவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அங்க தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? பிகாஸ் they know everything about them. தெரிஞ்சுக்கிறதுக்கு புதுசா ஒரு விஷயம் இல்லைன்றதுனால அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் கர்வ் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடும் எங்களுக்கு. அது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஹேவ் தட், பட் இவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஓகே? அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இஃப் யூ ஆர் ரியல் சோல்மேட்ஸ் இட் ஒன்ட் பி அப்ளிகபிள் ஃபார் யூ. ஏன்னா சோல்மேட்ஸோட டைனமிக்ஸே டிஃப்ரெண்ட். வீல் மேக் செப்பரேட் வீடியோ ஃபார் ஹவு சோல்மேட் ஷுட் பி, அது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் தே ஆர் லைக் ஆல்வேஸ் ஸ்னேக் அனிமலாக இருக்கு அவங்களுக்கு. ரோஹிணி அண்ட் மிருகசிரிஷம் தே ஆர் லைக் வெரி குட் இன் ரிலேஷன்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீங் ஸ்வீட் வித் அ பார்ட்னர். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஹாரோஸ்கோப் இன்னும் டீப்பராக பார்க்கணும் இஃப் யூ வாண்ட் டு அனலைஸ் ஹவ் யுவர் பார்ட்னர் இஸ். பட் அவங்க வந்து தே வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் டு த பார்ட்னர். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு இருக்கும். unless and until there is no negative relationship placement. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட கெரியர்.
இவங்களோட கெரியர்னு வரும்போது கெரியர்லயும் இதே தான் நடக்கும். என்ன நடக்கும்னா, இவங்க வந்து முதல்ல ஒரு விஷயம் ஒரு ஜாப்னு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வரும், ஒருவேளை இது எனக்கு கரெக்டான ஜாப் இல்லையோ அப்படின்னு வேற ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி அரவுண்ட் த 30s பிளஸ்னு வரும்போது 32 பிளஸ்னு வரும்போது அப்பதான் வந்து தே வுட் கம் டு அ கன்க்ளூஷன் தட் திஸ் இஸ் மை கெரியர் அப்படின்ற அந்த கன்க்ளூஷன் அப்பதான் வரும். இன்னும் சில பேருக்கு அது இன்னும் தாண்டி கூட போகலாம். பிகாஸ் தே ஆர் நாட் வெரி ஷுர் ஆஃப் வாட் தே வாண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெரியர். ஸோ அந்த அஷூரன்ஸ் இவங்க முன்னாடியே இவங்க லைஃப்க்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க கெரியர் முன்னாடியில இருந்தே அதே கெரியர் ஆரம்பிக்கலாம். பட் லேட்டர் ஒன்லி வென் தே டிஸ்கவர் அவங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஆனா இப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? அண்ட் இவங்களுக்கு அந்த தேடல் அதிகமா இருக்கிறதுனாலே அப்ராட் போய் ஒர்க் பண்றது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தே ஆர் வெரி குட் வித் கம்யூனிகேஷன். முக்கியமா மிதுனம் சைட்ல வரும்போது கம்யூனிகேஷன், ஸோ சேல்ஸ் ஜாப், கன்சல்டிங் ஜாப் இதெல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். வாய்ஸ் பேஸ்டான ஜாப், ஏன்னா டியர் ஹெட்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாய்ஸ் பேஸ்ட் இஎன்டியுமே அதுல கவர்ட். ஸோ வாய்ஸ் பேஸ்டான ஜாப்ஸ், சிங்கிங், இந்த டப்பிங் கொடுக்கறது அது, அண்ட் ரைட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப்ஸ், ஏன்னா அதுலயுமே வந்து கோடிங்லாம் இவங்க எழுதுறாங்க அப்படின்னா தே ஆர் லைக் குட் வித் ஆல் த டெக்னிகாலிட்டிஸ். அது அண்ட் எத்திக்கல் ஹேக்கர், தேடி பிடிச்சி போய் ஹேக் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அகேன் தட்ஸ் குட் ஃபார் தெம். பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி, ஏன்னா தே ஆர் அட்ராக்டட் டு அந்த ஸ்மெல் டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அதுவும் பிடிக்கும். ஸோ பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா வர்றது டீச்சிங் நல்லா வரும், கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஜாப், லா வரும், ஃபினான்ஸ் வரும், பேங்கிங் ஆல்சோ கம்ஸ். பட் உங்க ஹாரோஸ்கோப்ல உங்களுக்கு எது நல்லா செட் ஆகுதுன்றத பார்க்கணும். இது வந்து ஆன் அ ஓவரால் ஸ்கேல் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. சரி, இப்போ ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது இவங்க ஹெல்த்துக்கு இவங்க என்ன விஷயம்லாம் முக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னா, இவங்க ஹெல்த்ல வந்து டைஜஷன் ரிலேட்டடா லிவர் அண்ட் ஸ்பிளீன் ரிலேட்டட் விஷயங்கள், பேன்க்ரியாஸ் அதுக்கு ரிலேட்டட் விஷயங்கள் இவங்க பார்த்துக்கணும். அண்ட் ஆஸ்துமா, பிரீத்திங் ரிலேட்டட் விஷயங்கள், இஎன்டி முக்கியமாக இவங்களுக்கு வந்து இஎன்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஎன்டி ரிலேட்டடான விஷயங்கள் இவங்க பார்த்துக்கணும். அந்த நேசல் கேவிட்டி, தைராய்டு அந்த மாதிரியான விஷயங்கள், அண்ட் சைல்ட் பர்த் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ ஏன் சம்டைம்ஸ் வந்து சைல்ட் பர்த் டிலே ஆகுது அந்த மாதிரியான விஷயங்கள், அது இதெல்லாமே வந்து பேசிக்கலி தே ஹாவ் டு டேக் கேர். இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு தியர் கர்மா. ஓகே, ஸோ இவங்க லைஃபுக்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இவங்க எந்த விஷயம் எடுத்து பண்ணாலுமே இவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு டிராபேக் என்னன்னா, அந்த விஷயத்துல அந்த கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. இவங்களுக்கு பிடிச்சதான் எடுத்து பண்ணுவாங்க, பிடிச்சதான் வாங்குவாங்க, பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் ஏதோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையுதே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் இன்வால்வ் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன் பண்றது. அதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமே கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. ஒரு 10,000 ஏர்ன் பண்றவருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் ஒரு 10 crores ஏர்ன் பண்றவருக்கும் இருக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து என்னன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரெண்டு பேருக்குமே வந்து லைஃப் என்னடா லைஃப் இப்படி இருக்குன்னு இருக்கு அப்படின்னு தான் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமே காண்ட் கிவ் யூ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை வந்து நீங்க ஒரு ரூல் புக்கா எழுதி நீங்க எங்க உட்காந்து வேலை செய்றீங்களோ அங்க உங்களுக்கு முன்னாடி மாட்டிக்கோங்க. That's important for you. And இன்னொன்று வந்து என்னன்னா, dealing with addictions. There are some people who are prominent மிருகசிருஷம்ல அதுவும் மல்டிபிள் பிளானட்ஸ் இருக்கும்போது they deal with addictions. அண்ட் அந்த அடிக்ஷன் ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி காஃபி குடிப்பேன், நான் ஒரு காஃபி அடிக்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தட்ஸ் அ குட் திங், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஸ்டில் குட். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ட்ரிங்க் க்ரீன் டீ மார்னிங் அண்ட் ஈவினிங்னால அது இல்லாமல் ஓட முடியாது நாளே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இப்போ யூஎஸ் கனடாலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கப்பில் வந்து பிளாக் காஃபி வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு இருப்பாங்க. தட்ஸ் ஆல் ஸ்டில் ஓகே. பட் அந்த அடிக்ஷன்ஸ் வந்து வென் இட் கம்ஸ் டு லிக்கர், அதாவது நம்ம ஆல்கஹால் ட்ரிங்கிங் இந்த மாதிரிலாம் வரும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். தட்ஸ் நாட் குட் ஃபார் யூ, இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா ட்ரை டு கீப் இட் இன் லிமிட். அப்படி இல்லை என்னால் விட முடியும்ன்ற அந்த வில் பவர் இருந்ததுன்னா யூ கேன் ஈவன் ட்ராப் இட் ஆஃப்.
ஓகேங்களா? சரி. அண்ட் இன்னொன்னு வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு மனக்குமறல் என்னன்னா, என்னை எல்லாரும் வந்து ரொம்ப சாஃப்ட்ன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் லைக் ஒருத்தங்கள சாஃப்ட்ன்னு நினைச்சாலே என்ன பண்ணுவாங்க? they tend to take advantage of them. அவன் தானே அப்படின்ற மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க இல்லையா? ஆனா இவங்களுக்கு அது பிடிக்காது. இவங்களுக்கு வந்து they want that kind of ஒரு recognition they deserve. என்னோட பேச்சுக்கும் அங்க மரியாதை இருக்கணும்ல, அது ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது இவங்களுக்கு. என்ன ரொம்ப எல்லாரும் ஈஸியா எடுத்துக்கிறாங்க, என்ன ரொம்ப சாஃப்ட்ன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது உள்ளுக்குள்ள ஒரு மனக்குமுறலா இருக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் சம் மிருகசீரிஷம் எஸ்பெஷலி வென் தேர் அவங்க வளர்றப்போ அவங்களோட அந்த தஷா அண்ட் டைமிங் பேஸ் பண்ணியும் இருக்கு. சம் பீப்புள் டேக் ராங் சாய்ஸஸ் ஆஃப் ஸ்டடீஸ். நான் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு அதுதான் பிடிக்கும், ஆனா என்னை எங்க வீட்டுல விடல, நான் இதை சூஸ் பண்ணி படிச்சுட்டேன். இல்ல எனக்கு அப்ப என்ன படிக்கிறதுன்னே தெரியல, நான் இதை சூஸ் பண்ணி படிச்சேன், எனக்கு இப்ப இதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி என்னோட ஸ்டடீஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ ஒன்று அது இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அகைன் நான் சொன்ன மாதிரி இஃப் யுவர் பிளேஸ்மெண்ட் இஸ் ஃபைன் தென் யூ won't go wrong in that. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரிலேட்டடா நான் சொல்றதே என் பசங்க கேட்க மாட்டாங்க, இல்லை பசங்க பிறக்கிறதுக்கு டிலே ஆகுது, இல்லை பசங்க பிறந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்க பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கிற ஒரு சர்டன் லெவல் ஆஃப் கர்மான்னு கூட சொல்லலாம். சரிங்களா? So this is all about மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் is all about தேடல் and finding it and then losing interest on that, just to show that life is not 100% perfect. சரிங்களா? Okay, see you then. Bye.